இந்தியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்காவோட 2வது டெஸ்ட் இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல இந்தியா சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்டா ஆட போற ஓடிஐ ஸ்குவாடோட லிஸ்ட் வந்திருக்கு. ராகுல் தான் இந்த டீமை லீட் பண்ண போறாரு. இந்த லிஸ்ட்ல ரோஹித் சர்மா, கோலி இவங்க பேர்லாம் இருக்கு. இதை தாண்டி ஒரு முக்கியமான பேர் இதுல இருக்கு. இவரெல்லாம் ஸ்குவாட்ல எடுப்பாங்கன்னு நான் சொப்பனத்திலையும் கண்டதில்லையே சார்ன்ற மாதிரி அப்படி ஒரு பேரை இந்த ஸ்குவாட்ல சேர்த்திருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் தான். தன்னைத்தானே ப்ரூவ் பண்ணிக்கிட்டு ஒரு வழியா இந்தியா ஸ்குவாடுக்குள்ள வந்துட்டாரு ருத்ராஜ். என்னதான் ஸ்குவாடுக்குள்ள வந்திருந்தாலும் அவரு மெயின் லெவன்ல ஆடுவாரான்னு கேட்டா சந்தேகம் தான். இவர் எடுத்ததுக்கு மொத்தம் 2 ரீசன் இருக்கு. முதல் ரீசன், இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை தோத்துட்டாங்க. இப்ப 2வது டெஸ்டையும் தோத்துட்டா எப்படியும் நம்மளை போட்டு அடிப்பாங்கன்னு தெரிஞ்சு கௌதம் கம்பீர் பண்ண மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் இது. 2வது காரணம், இந்த ஸ்குவாட்ல ருத்ராஜோட பேரை நம்ம பார்த்ததும் மத்த எல்லா பேரையும் மறந்துருப்போம். அதுல இன்னொரு முக்கியமான பேர் ஒன்று இருக்கு. வேற யாரு? ஹர்ஷித் ராணாவோட பேரு தான். இந்த பேரை நம்ம லிஸ்ட்ல சேர்த்தோம்னா கண்டிப்பா நம்மளை பொழப்பாங்கன்னு தெரிஞ்சு அதை டைவர்ட் பண்றதுக்காகவே ருத்ராஜ் பேரையும் சேர்த்திருக்காரு. கௌதம் கம்பீர் மேட்ச் ஜெயிக்கிறதுல மாஸ்டர் மைண்டா இருக்காரோ இல்லையோ, நம்மள டைவர்ட் பண்றதுல பெரிய மாஸ்டர் மைண்டா தான் இருக்காரு. இந்த ஸ்குவாட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.